ஹாய் சார். என்ன பண்ற பிரியாணி? நாங்க வந்து இன்னைக்கு பிரியாணி பண்றோம். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி நான் வந்து பண்றேன். நல்லா இருக்குமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சமைக்கிற வரைக்கும் சமைப்பேன். ஓகே? நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சாப்பிடணும். நான் இன்னைக்கு சாப்பிட்டுருக்கேன். ரிப்பீட் அகைன். நான் இன்னைக்கு சாப்பிட்டுருக்கேன். ஓகே. வீடியோ எடுக்கிறியா? ஆமா. சொல்லவே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது. ஏன் பேச மாட்டியோ? பூமு சைக்கு தான் பண்ணுவியோ? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பீஸில் வச்சதுனால கட்டில் ஆயிடுச்சு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு சாதம், ரசம், கத்திரிக்காய் பொரியல். நீ பண்ணுமா? நான் பண்ண மாட்டேன், நீ பண்ணு. இந்த வா வா வா. ஒரு சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு என்ன சீன் போடுறீங்க ரெண்டு பேரும்? இப்ப கூடாது. பாத்தீங்களா? என்ன பண்ண சொன்னா நான் ஆனால நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கினதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். சரியா? பிரியாணி செய்வது எப்படி கேட்டுக்கொள்ளுங்க. இல்ல நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலர்ல இருக்கு. இன்னும் என்ன வதங்கணும்னு எனக்கு தெரியல. நல்லா வதங்கினாலும் பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கும். கால் என்னம்மா வதங்கிறதுக்கே கால் வதக்கி வெங்காயம் வதக்கிறதுக்கே கால் வலிக்குதாம்மா. அப்ப பிரியாணி செய்யறதுக்கு எப்படி வலிக்கும்? நான் பிரியாணி செஞ்சிருக்கேன். அது ஏன் ஸ்டைல்ல நான் செஞ்சிருக்கேன். எப்ப செஞ்சேன்? நான் எப்பவுமே செய்வேன். இதுல என்ன டவுட்? அப்படியே சொல்லிட்டேன். நல்லா வதங்கட்டும். வதங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். பிரியாணி டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறியா? தெரியுதுல்ல. அப்புறம் என்ன கேள்வி? நீ சொல்லிட்டே சமைக்க. போதுமா? போதும் பாருமி. நான் எக்ஸ்ட்ரா போட்டேன். நிறைய போட்டு போறேன். போதும்னு நினைக்கிறேன். காமிக்கவே இல்லை எனக்கு. இன்னும் ஒரு ஃபோன் சிக்கன் போட்டு அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டு முள்ள போட்டு பெருக்கி போட்டு இதில் உப்பு போட்டிருக்கேன். உப்பு, மிளகாத்தூள், தயிர். உப்பு, மிளகாத்தூள், தயிர். எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கலர்றதுக்கும் கத்துக்குட்டிங்க கலர்றதுக்கும் வித்தியாசம் பாத்தீங்களா? நானும் வந்து நல்லா இப்படிதான் கலருவாங்க. எல்லாருமே சிக்கன் இப்படிதான் கலருவாங்க. கலருவாங்க. அப்படியே போட்டு எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி நதியா பொறுப்பாயிட்டா. உறுப்பு பருப்புலாம் கட்டிடுமா? நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரோல் பண்ணிடுறேன். உப்பு காரம் பார்க்கணுமே. பாரு உனக்கு தோசை பார்த்து அப்படியே இருக்கு.
உப்பு இருக்காது, சுத்தமாக இருக்காதுங்க. ஆமாம் தானே, உண்மையை சொல்ல பரவாயில்ல. உப்பு இல்லை தானே, ஒத்துக்கோ. இல்லை உப்பு கொஞ்சம் கம்மி, உப்பு இல்லை, கொஞ்சம் போடணும். ரெண்டுமே இல்லைங்க, புழுகுறாங்க. புழுகுறாங்களா? கொஞ்சமாக காரம் வேணாம்ல, பிரியாணி கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும். இது வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சால்ட் போதும். இப்போ நான் போய் கிண்டி நான் தான் சமைக்கிற மாதிரி காமிக்கிறேன். நான் வெக்கம் கட்டுவேங்களா? இதுக்கு இருக்கிற டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டாலேயும் இரு சுடு சுடு. சூப்பர். நான் வந்து கலக்கணும் அப்படிதான் இருக்கும். ஆமாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான், 2 விசில் வந்தால் போதும். ஆஃப் பண்ணிட்டா என்ன ரெடி, பிரியாணி ரெடி. பிரியாணி செஞ்சுட்டு டயர்டாக வந்து படுத்துருக்கேன். நான் அதை வீடியோ எடுத்துட்டு என்னால் முடியல. எனக்கு வீடியோ எடுத்து எனக்கு என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? இதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த பெத்து வளர்த்ததுக்கு இந்த மாங்கத்தை தான் மிச்சமானு கேட்பான்ல கவுண்டமணி, அந்த மாதிரி. என்ன பண்றது சொல்லு. சிக்கன் 65 அது வந்து கத்திரிக்காய் போடுங்க உனக்கு. இரு கொஞ்சமா. 1 2 3 4. இங்க பாரு நதியா. இரு அப்படியே கேஷ்ல பாரு. அங்க பாரு, நீ அங்க பாரு. கேமரா ஆஃப் ஆகுனா